திருவன் சரணம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது என்பது அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மம் என்றால் என்ன? அப்போ நாங்கள் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். உலகில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் அனைத்து மதத்தவரும் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில். ஆன்மா ஒன்று இருக்குது, அந்த ஆன்மா தான் நான். இந்த ஆன்மாவுக்குள்ளே தான் நான் இருக்கேன். இந்த உடலுக்குள்ளே தான் ஆன்மா இருக்குது. இந்த தலையில் தான் ஆன்மா இருக்குது. இந்த நெஞ்சில் தான் ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் மனிதர்கள், போதனையாளர்கள் இன்றைக்கி ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது என்பது இது எதுவுமே கிடையாது. அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதாவது ஆன்மா என்பது இந்த உடலில் எங்கேயும் கிடையாது. இந்த உடல் என்பது ஆன்மா என்பது இல்லை. அப்போது உடலில் ஆன்மா இல்லை என்றால் அப்போ எங்கே இருக்கிறது ஆன்மா? ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது என்பது ஆன்மா என்று ஒன்று கிடையாது. ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் ஆன்மா என்ற துஷ்டியில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. எல்லா மனிதர்களும், எல்லா மதத்தவரும் ஆன்மா என்ற துஷ்டியில் தான் வாழ்கிறாங்க. துஷ்டியில் இருக்கிறனால இவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடருது. அந்த தொடர் கதையில் போகும் இந்த மனிதன் இருப்பது கர்மம், கர்ம பலன் என்கிற இந்த கர்மத்தை சுமந்து கொண்டு போகும் மனிதன் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி கடந்து போய்கொண்டே இருக்கிறார். அப்போ இதுக்கு முடிவில்லாத ஒரு பயணம். இப்போது இந்த ஆழ்கடல் வற்றினாலும், ஒரு உதாரணத்தை கூறுகிறார், ஆழ்கடல் வற்றினாலும் இந்த கர்மம் என்பது உங்களுக்கு பரிசளித்து கொண்டே இருக்கும். அது நிற்காது, ஒருபோதும் அதுக்கு முடிவில்லை என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு கர்மத்தின் பிடியில் வாழும் மனிதன் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, அது துர்லபமான ஒரு பிறவி. மனித பிறவி என்பது அதி துர்லபமான ஒரு பிறவி தான் மனித பிறவி. ஏனென்றால் மனித பிறவியில் தான் இந்த சத்தியத்தை ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியும். மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மற்ற உயிரினத்துக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போகுது. மனிதனுக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மனிதனும் ஒரு உயிர் தான், மனிதனும் ஒரு உயிரினம்தான். அப்போது இது நாங்கள் இந்த பிறவியில் தான் இந்த சத்தியத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் துர்லபம் மனுஷத்தங் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ துர்லபம் மனுஷத்தங் துர்லபம் சத்தர்ம ஸ்ரவணம், துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்கணும். அப்போது மனித பிறவியில் வாழ்ந்தாலும் வேலையில், நாங்கள் மனிதனாக வாழ்ந்தாலும் வேலையில் சத்தியம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாட்டி, சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாட்டி மனித பிறவியில் வாழ்வதில் அர்த்தம் இல்லாமல் போகுது. அப்போ நாங்கள் மறுபடியும் அந்த குழியில் தான் விழப்போகிறோம். ஏன்னா பிறந்த எல்லாருமே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மரணத்தை நோக்கி போகும் மனிதன் எல்லாருமே அந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள். என்னென்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா அழகாக வாழணும், நல்லா ஆற்றலாக இருக்கணும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும், நல்ல சொகுசாக வாழணும் அப்படின்றது தான்
எல்லாத்துடைய நோக்கமாகவும் இருக்காது. எல்லா மனிதனுக்கும் இதே நோக்கம்தான் இருக்குது. அப்போது இதில் யாருமே இந்த வாழ்க்கையை யாருமே வாழ்ந்ததில்லை. எல்லாருமே பிறந்ததிலிருந்து சாகும் வரை அந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும், இதை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த மனம் சொல்வதன் பின் போய்கொண்டு மனதின் மாயைக்குள் அகப்பட்டு போகும் இந்த மனிதன் மனதுக்கு அடிமையாகித்தான் போய் கொண்டிருக்கிறார். அப்போது கடைசியில் இவர் வயசு போயிட்டு இறந்து போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் போக வேண்டிய சூழல் உருவாகுது. அப்போது இந்த வாழ்க்கையை வாழும் மனிதன் பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஏதோ ஒரு எண்ணத்தை பிடித்து கொண்டு ஏதோ மனதின் மாயைக்குள் அகப்பட்டு கற்பனையில் வாழ்கிறார். அப்போது இதில் இல்லை உண்மை, இதில் இல்லை சத்தியம். அப்போ நீங்கள் சத்தியம் என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். துர்லபம் மனுசத்தங் துர்லபங் சத்தர்ம ஸ்ரவணங் துர்லபங் பிரதிரூப தேச வாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி. அப்போ நீங்கள் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த உலகில் எங்கே இருந்தாலும் இந்த சத்திய தர்மத்தை இன்றைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்போது நீங்கள் இதை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டவர் தான் இந்த துர்லபங் சனசம்பத்தி என்ற இந்த நொடிக்குள் வருகிறார். இந்த நொடி மட்டும்தான், இந்த நொடி என்பதும் ஒரு எண்ணம் தான், அப்படி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வாழ்வது புராணத்தில், நாங்கள் வாழ்வது இறந்த காலத்தில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்கள் எதை எண்ணினாலும் அது பழைய ஞாபகமாகத்தான் இருக்குது. எதை பற்றி யோசித்தாலும் அது பழைய ஞாபகமாகத்தான் வந்து சேர்ந்து கொண்டிருக்கு. அப்போது நாங்கள் இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இதுதான் மூடத்தனமான வாழ்க்கை. அப்போ இந்த மூடத்தனமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருபவர் தான் இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார். இந்த சன சம்பத்தி என்ற இந்த நொடியில் சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் இறந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி எல்லாமே சப்ப சங்காரா என்கிற அனைத்தும் எண்ணங்களில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, எல்லாமே அனித்தியமானது, பாவகரமானது, புண்ணியம் என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடையும் போது நொடிக்குள் விழித்து கொள்கிறார். நொடியில் விழித்து கொண்ட போது இந்த விழிப்புணர்வானதுக்குள் அவர் உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறார். இங்கே தான் இருக்கிறது உண்மை, சத்தியம். அப்போது இது தெரியாமல் தான் நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களால் உள்நுழைந்தது உருவானது வெளியில் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மாயை, கற்பனை. அப்போது இந்த நினைப்பு எப்படி உருவானது, இந்த எண்ணங்கள் எப்படி உருவானது என்ற விமர்சனம், தேடுதல் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேடுதல், அந்த தேடி கண்டுபிடிக்கும் ஆற்றல் அவரிடம் இருந்தால் அவர்தான் இந்த சத்தியத்தை பிடிப்பார். அவருக்குத்தான் பிரக்ஞாவந்தங் சாயந்தம்மோ நியாயந்தம்மோ துப்பஞ்சஸ்ஸ என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். பிரக்ஞாவந்தர் என்றால் மனதின் மாய்க்கு அகப்படாதவர், மனதின் மாய்க்கு செல்லாதவர், மனதின் பின் போகாதவர், எண்ணங்களுக்கு அடிமையாகாதவர், அவர்தான் பிரக்ஞாவந்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது பிரக்ஞா பாவே தப்பங் விஞ்ஞானம் பரிஞையங் என்று கூறியதும் இதற்காகத்தான். அதாவது இந்த பிரக்ஞா என்கிற இந்த இன்றிய, அதாவது இந்த உற்பத்தி நிலையமாக இந்த பிரக்ஞா என்ற சத்தியத்தை அவர் உணரும் போது, அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அது ஒரு உற்பத்தி நிலையமாக செயல்படுகிறது. அந்த செயல்படும் போது அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அந்த உணர்வு பூர்வமாக இந்த விழிப்புணர்வானதில் அவர் மனதுக்கு மீண்டும் அடிமையாகாமல் எண்ணங்களின் பின் மறுபடியும் போகாமல் அந்த பிரக்ஞாவுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ இவர் தான் பிரக்ஞாவந்தம் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞ்சஸ்ஸ என்று கூறினார்கள். பிரக்ஞா பாவே தப்பங் விஞ்ஞானம் பரிஞையங் என்று பிரக்ஞா என்ற இந்த இன்றிய இந்த உற்பத்தி நிலையமானது செயல்படும் போது மீண்டும் மனதுக்குள் எண்ணங்கள் இல்லை, மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார் என்றால் அதுக்கு வேல்யூ ஒன்று இல்லாமல் போகுது, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகுது, அதுக்கு பெருமதி ஒன்று இல்லாமல் போகுது. அப்போது
இந்த பிரக்ஞாவை விழிப்புணர்வை இந்த விழித்து கொள்ள செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். அப்போ இவருக்குத்தான் இந்த சத்தியம் புரிகிறது. அப்போ இவர் தான் இந்த சத்தியத்தை பிடிப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அப்போது இமஸ்மிங் சதி இதங் ஹோதி இமஸ்மிங் அசதி இதன் ஹோதி இமஸ்ஸ உப்பத்தா இதங் உப்பஜ்ஜதி இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி என்கிற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டால்தான் எங்களுக்கு இந்த பிரக்ஞா என்ற இந்திரியத்தை அந்த உற்பத்தி நிலையத்தை எங்களால் உணர முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இமஸ்மிங் சதி இதங் ஹோதி என்றால் இது இருக்கும் வரை அது நடக்கும். எது இருக்கும் வரை எது நடக்கும்னு பார்த்தா, இப்போ நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் அந்த காரணம் அதன் பலன். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்பது அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில். ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது. இதுதான் காரணம் அதன் பலன். காரணமாக வந்தது உற்பத்தி நிலையம், பலனாக வந்தது ஆத்மா என்ற துஷ்டி. இப்போ கண்களுக்கு தெரிந்ததை நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயுமே அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, வெளிப்புறத்தில் இருக்கும் ஒன்று அல்ல. அப்போது இது இருக்கும் வரை அது இருக்கும், இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும். எது இல்லாமல் போனால் எது இல்லாமல் போகும்னு பார்த்தா, இப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்று அவர் சத்தியத்தை கண்டால் அப்போ அந்த ஆன்மா என்ற துஷ்டி தான் இங்கே அழிந்து போகுது. அப்போ இதுதான் காரணம் அதன் பலன் என்ற சத்தியம், வேறொன்றும் கிடையாது. அப்போ இது இருந்தால் அது இருக்கும். எது இருந்தால் கண் இருந்தால் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ கண்ணை மூடிக்கொண்டா கண் தெரியலைன்னா, கண் குருடாக இருந்துச்சின்னு சொன்னால் வெளியில் ஏதாவது இருக்குதா? கண்ணை திறந்து பார்த்தால் தான் வெளியில் இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டால் வெளியில் இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போ நாங்கள் கண்ணை திறந்து பார்த்து இது மாமரம், இது வாழை மரம் என்று சொல்கிறோம். அப்போ கண்ணை மூடிக்கொண்டு வெளியில் தெரியுதா என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னால் அப்படி ஒன்று தெரியாது. அப்படி ஒன்று பார்வைக்கு அகப்படாட்டி அது வெளியில் அப்போ அவருக்கு கிடையாது. அப்போ இதுதான் காரணம் அதன் பலன். காரணமாக வந்தது கண், பலனாக வந்தது ஆன்மான துஷ்டி. காரணமாக வந்தது இந்த காது, பலனாக வந்தது ஆன்மா என்ற துஷ்டி. காரணமாக வந்தது மூக்கு, நாக்கு, உடல், பலனாக வந்தது ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் 5 சென்சர்களும் இணைந்தது தான் வெளியில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம், பிடிச்சு கொண்டிருக்கோம். கண்ணும் காதும் இணைந்த போது அது வெளியில் இருக்குது, உண்மையாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த நினைப்பில் பிடிப்பில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லா மனிதனும் இந்த மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா ஜாதியும், எல்லா மதத்தவரும், எல்லா இனத்தவரும், எல்லா நாட்டவரும், அனைத்து மனிதனும், எல்லா மனிதர்களும் இந்த துஷ்டியில் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் இந்த மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த தோண்டியில் மாட்டிக்கொண்டிருக்கும், இந்த ஆன்மா இந்த துஷ்டியில் மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதன் போவது கர்மத்தை சுமந்து கொண்டு, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாம் இருக்கும் உலகில் அவரும் இருக்கிறார். அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்த உருவம் நான் தான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு கண்ணாடியில் பார்ப்பது சாமானியமான ஒரு விடயம். ஆனால் கண்ணாடியில் உள்ளுக்குள்ளே இல்லை, அப்படி ஒன்று கிடையாது என்பது எங்களுக்கு நன்றாக புரியும். கண்ணாடியில் தெரிவது கண்ணாடியின் உள்ளுக்குள் எதுவும் இல்லை அப்படின்றது எங்களுக்கு நன்றாக புரியும். இதே போல தான் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு கண்களுக்கு வழக்கம் போல தெரியும், காதுக்கு வழக்கம் போல கேட்கும், மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்களுக்கு வழக்கம் போல இந்த உற்பத்தி நிலையங்கள் இயங்கும். அது இயங்காமல் போகாது. ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம் என்னென்னா, அது வெளியில் இல்லை, இது வெறும் எண்ணம் என்ற சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போ அதுக்குள்ளே வேல்யூ இல்லாமல் போகுது, அதுக்குள்ளே மதிப்பு இல்லாமல் போகுது, அதுக்குள்ளே அது பெருமதி தான் இல்லாமல் போகுது. அப்போ பெருமதி மதிப்பு என்பது தான் ஆன்மா என்ற துஷ்டி. அதுக்கு நாங்கள் பெருமதி ஒன்று கொடுத்து, மதிப்பு ஒன்று கொடுத்து, அந்த மதிப்பின் பெருமதியின் காரணமாக நாங்கள் ஈகோவில் இருக்கிறோம். அதை அடைய, அதை பெற்றுக்கொள்ள, அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று போட்டி போடுறோம், பொறாமைப்படுறோம்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட துஷ்டிகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இதன் பெருமதியும் மதிப்பும் தான் அதற்கு காரணம். அப்போ இந்த பெருமதி மதிப்பும் தான் அந்த ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ அந்த துஷ்டி இல்லாமல் போனால் இங்கே அதற்குள்ள பெருமதி மதிப்பும் இழக்கப்படுகிறது. அப்போ அந்த இழப்பின் காரணமாக அப்போ நாங்கள் அதுக்குள்ளே இல்லாமல் போகிறோம். அந்த துஷ்டி இல்லாமல் போகிறது. அதை வேல்யூ இல்லாமல் போகுது. வேல்யூ இல்லைன்னு சொன்னால் சாமானியமான ஒரு விடயம் தான். அப்போது சாமானியமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எதையுமே தடுமாற்றம் இல்லாமல், எதையுமே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பதற்றமும் இல்லாத ஒரு தெளிவு நிலை அங்கே பிறக்கிறது. அந்த தெளிவு நிலைக்கு பேர் தான் பிரபாஸ்வரம். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்தை போல அந்த பிரபாஸ்வரமான சுபாவத்தை தான் இந்த சத்தியத்தை புரிந்தவர் அடைகிறார். அப்போ அங்கே தெளிவு நிலை தண்ணீரை போல பரிசுத்தம் அடைகிறது, பாலை போல பரிசுத்தமான ஒரு சுபாவம். அப்போ இந்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெளியில் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள், எல்லாமே மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அந்த கண்ணாடியில் தெரிவது போல எல்லாம் வெளியில் தெரியும், எல்லாம் கேட்கும். ஆனால் அது வெளியில் எங்கேயும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அதன் மீது போட்டி போடவோ, பொறாமைப்படவோ, பழி வாங்கவோ, களவெடுக்கவோ, பொய் சொல்லவோ, கொலை பண்ணவோ, பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளவோ எதுக்குமே அவருக்கு அப்படி ஒன்று கிடையாதுங்க. அப்போது இதான் அந்த ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வந்த சுபாவம். ஆரியர்கள் என்றால் இந்த சத்தியத்தை புரிந்து வழிக்கு வந்தவர் தான் ஆரியர். சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டு சத்திய தர்மத்தின் வழிக்கு வந்தவர், நடைமுறையில் கையாள்பவர், மனதின் மாயில் மீளும் வழியில் பயணிப்பவர் தான் ஆரியர். அப்போ இந்த ஆரியரின் சுபாவம் தான் வெளியில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். இப்போ நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இவ்வளோ காலம் இருந்தோம். அப்போ நினைப்பில் ஏதும் இல்லைன்னு சொன்னால், ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அப்போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகுதுன்னு சொன்னால், அப்போது அங்கே அந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயைத்தான் இங்கே தணிகிறது. அந்த ஆசை கோபம் மாயை தணியும் போது எங்கள் மனதில் இருந்து கூட தீ தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறது. அந்த மனதில் இருந்து கூட தீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போவதன் காரணமாக நாங்கள் அந்த தடுமாற்றமற்ற தெளிவு நிலையற்ற தெளிவான சுபாவத்துக்கு வருகிறோம். தடுமாற்றம் இல்லாத தெளிவான நிலையை அடைகிறோம். பரிசுத்தமான சுபாவத்தை சத்தியத்தை புரிந்து உணர்கிறோம். அப்போ இதான் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம், ஆரியர்கள் சென்ற வழி. அப்போ இந்த சீலத்துக்குள் வந்தவர் சீலத்தை கடைப்பிடிக்கிறார் என்றால் அது கடைப்பிடிப்பது கிடையாது, இது கடைப்பிடிக்கப்படுகிறது. சத்தியத்தை உணர்ந்தவருக்கு சீலத்தை கடைப்பிடிக்கிறார் என்று ஒன்று சொல்ல முடியாது, அது கடைப்பிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் திருடுவதற்கு அவருக்கு எதுவும் ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. கொலை பண்ணுறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ அப்படி ஒன்று கிடையாது. அவருக்கு பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது. மதுபானம் மது அருந்துறதுக்கு அப்படி ஒன்று எங்கேயும் புறத்தில் அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது. இதே போல் பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாற்றுவதற்கு அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது. அப்போ இது எல்லாமே கடந்து அவர் இந்த பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் அது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவத்தில் தான் இங்கே இந்த சீலத்தை அவர் கடைப்பிடிக்கிறார், அது கடைப்பிடிக்கப்படுகிறது. அப்போது இதுதான் மகா முனிவரின் சுபாவம், மகா காம்பீரமான சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரின் சுபாவம். அப்போது இது வெறுமனே ஒரு கற்பனை கதை கிடையாது, இது ப்ராக்டிக்கல் நடைமுறை பக்கம் முற்றுமுழுதாக இருக்கிறது, நடைமுறையில் கையாள வேண்டியது. இது எங்கேயும் நடக்கும் கதை அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கை கதை. இந்த வாழ்க்கை கதையில் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு இதை பின்பற்றி இதை விமர்சித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது நீங்கள் உலகை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. அப்போ உலகம்தான் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்பது. அப்போ கண் இருந்தால் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம், காது இருந்தால் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அது எதுவுமே உண்மை கிடையாது. கண் என்பது சென்சர்,
காது என்பது ஒரு சென்சர். அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். அதுக்குள் உருவானது எங்கேயும் கிடையாது. நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டிருக்கோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி. அப்போ இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. அப்போ நினைப்பது எங்கேயுமே இல்லை, நினைப்பது எங்கேயும் கிடையாதுன்னு சொன்னால், அப்போ நாங்கள் இருப்பதை அதை நினைத்து கொண்டு மனதின் மாயையில். அப்போது இதுதான் சித்தேன நியத்தி லோக்கோ சித்தேன பரிகஸ்ஸதி. மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் நாங்கள் நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை கிடையாது. அப்போது இந்த துஷ்டியில் ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து மீண்டால்தான் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அதாவது வெளி உலகம் என்பது உண்மை கிடையாது, எல்லாமே எண்ணம்தான், எல்லாமே மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான் அவர் அந்த கர்ம பூமியிலிருந்து மீள்கிறார். அதாவது இந்த ஆன்மான துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ அவர் கர்மத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ அவருக்கு மீண்டும் கர்மா பரிசரிப்பதற்கு அப்படி ஒன்று கிடையாது. ஏனென்றால் கர்ம பூமியை வென்றவருக்கு மீண்டும் கர்ம பூமி உண்மையாகாது. அது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்த சுபாவம். அவைதான் ஏத்தும் படிச்ச சம்பூதா ஏத்து பங்கா நிருஜத்தி என்கிற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர். காரணம் தான் உற்பத்தி நிலையங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். அப்போது இந்த காரணத்தின் வழியாக வந்த பலன் அழிந்து போவதற்கு காரணம் அழிந்து போவது. இந்த சத்திய காரணத்தை புரிந்து கொண்டால் தான் பலன் அழிந்து போகும். காரணத்தை புரிந்து கொள்ளாமல் பலன் என்பது அழிந்து போகாது. அப்போ காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வோம், அது அழிந்து போகும் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இமஸ்மிங் சதி இதங் ஹோதி இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி இமஸ்ஸ உப்பத்தா இதங் உப்பஜ்ஜதி இமஸ்ஸ நிருத்தா இதன் நிருஜ்ஜதி என்ற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை போதிக்கையில் பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள். இது இருந்தால் அது இருக்கும், இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும், இது பிறந்தால் அது பிறக்கும், இதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம் என்ற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது நாங்கள் இங்கே தான் இதுதான் ஆரம்பம். இந்த படிச்ச சமபாத தர்மத்தில் தான் வழி திறக்கிறது. ஒருவர் மனம், இது எல்லாமே மனம்தான், எல்லாமே வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவருக்குத்தான் மனதில் மேலும் வழி திறக்கிறது. அது துன்பத்தில் மேலும் வழி, அதுதான் நிர்வாணம் அடையும் வழி. இந்த நிரந்தரமான வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த முதல் நிலையில் முதல் நிலை சத்திய ஞானம் என்பது முதல் நிலையானது நாங்கள் ஸ்ட்ராங்காக ஆகாட்டி, இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு கொள்ளாட்டி, தெளிவில்லாத சுபாவத்தில் தடுமாறி கொண்டிருந்தால் அது மனதில் மேலும் வழிக்கு எங்களால் போக முடியாது. அப்போது இதைத்தான் நாங்கள் முதல்ல நன்றாக பரிசீலனை செய்து பார்க்கணும், விதர்சனா செய்து பார்க்கணும், விமர்சித்து பார்க்கணும். இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்பது தான் ஆன்மா. அதாவது அதுக்குள் உருவானது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த நினைப்பில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் அதுதான் ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு பச்சிலம் பாலகனுக்கு எதுவும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அப்போது அது வெளியில் இருக்குது என்ற உணர்வு ஒன்று உருவானது. கண்ணும் காதும் இணைந்த போது, அம்மா என்ற சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு அங்கே உருவானது. அதுக்கு முதல்ல அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கலை. கண்ணும் காதும் இணையாதனால, சத்தமும் வர்ணமும் இணையாதனால அப்படி ஒரு உணர்வு அங்கே இருக்கலை அந்த குழந்தைக்கு. அப்போது அது மாதக்கணக்கில் ஆகும்போது அது இரண்டும் சத்தமும் வர்ணமும் இணையும் போது அம்மா என்ற சத்தம் காதுக்கு கேட்குது, கண்களுக்கு வர்ணம் வடிவம் தெரியுது. அவை இரண்டும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்ற குழந்தைக்கு ஒரு உணர்வு பிறக்கிறது என்றால் அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போது அந்த துஷ்டியில் தான் குழந்தை பிறக்கிறது. அது வரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே பிறக்கலை. அப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து அந்த நினைப்பில் வாழ்கிறது. அதுதான் மனதின் மாயைக்கு அகப்பட்ட சுபாவம். மொண்டிசோரிக்கு போகும்போது ஆப்பிள்
அன்னாசி, வாழைப்பழம், தோடம்பழம் என்று எல்லாமே வெளியில் இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த நினைப்பில் வாழத் தொடங்கியது, எண்ணங்களில் வாழத் தொடங்கியது. அப்போது இதுதான் மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம், ஆன்மா என்ற துஷ்டியில் தான் நாங்கள் பிறந்திருக்கோம். அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது வெளியில் இருக்கும் உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இல்லை, எங்கேயும் இருக்கும் உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம் இல்லை, நாங்கள் இருப்பது மனோ உலகத்தில். மனோ உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம். ஆன்மா என்ற துஷ்டியில் பிறந்து ஆன்மா என்ற சமிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை கதை. அப்போ அந்த உண்மை கதையிலிருந்து நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டால், அப்போ அந்த இது பொய்யானது, இது எல்லாமே கற்பனை, மாயை, மனதின் மாயை தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் அங்கே தான் மீளல் என்பது நடக்கிறது. அப்போது காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் தான் பலன் துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். துஷ்டியிலிருந்து யாராலும் மீள முடியாது. அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், காரணத்தை புரிந்து கொள்ளணும். காரணம் உருவான விதம் தான் பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை. ஆனால் பிறகு அது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அது உருவானது, வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. அந்த உணர்வில் பிறந்து எண்ணங்களில் வளர்ந்தது. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம். பட்டிச்சை என்றால் முடிச்சு. கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு முடிச்சு விழுந்தது. அது அவிழ்க்க முடியாமல் இன்றைக்கி பல நூறு, பல கோடி, பல பல கோடி முடிச்சுகளாக இன்றைக்கி விழுந்து அதை அவிழ்க்க முடியாத ஒரு மாபெரும் சிக்கலாக மாட்டிக்கொண்டிருப்பது. இந்த மனிதன் இந்த சிக்கலில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார், இந்த முடிச்சில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான், முடிச்சு எங்கே விழுந்துச்சு, எப்படி இந்த முடிச்சு விழுந்துச்சு, எங்கே ஆரம்பமானது இந்த முடிச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்ப நிலைக்கு சென்று அதை அவிழ்க்க தொடங்கினால்தான் எங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து கொண்டு வர முடியும். அப்போது முடிச்சு நாங்கள் இடையிலிருந்து அவிழ்க்க துவங்கினா, இடையிலிருந்தோ கடைசியிலேருந்தோ அவிழ்க்க துவங்கினா அது ஒரு காரணமும் முடியாத காரியமாகத்தான் இருக்கும். அப்போ முடிச்சு எங்கே விழுந்தது, எங்கே ஆரம்பமானது, எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு சென்று பார்க்கணும். அந்த நிலைக்கு சென்று பார்த்தால்தான் எங்களுக்கு இந்த முடிச்சை அவிழ்க்க முடியும். அப்போது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தில் பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் போதிக்கிறார்கள். முடிச்சு விழுந்தது பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனசில் ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அது பிரபாஸ்பரமாக தூய்மையாக இருந்தது. அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது. அந்த உணர்வு தான் முடிச்சு. அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அதுக்கு முதல்ல குழந்தையோ நாங்கள் பிறக்கலை. அந்த பிறப்பு இங்கே தான் நடந்தது. இதுதான் பிறப்பு சம்பவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ அது பிறந்த நிலையில் இருந்து நாங்கள் அவித்தா தான் இது எப்படி பிறந்தோன்னு அந்த பிறந்த நிலைக்கு சென்று இந்த முடிச்சை அவிழ்த்தா தான் அப்போ அந்த காரணத்தை எங்களால் புரிந்து கொண்டால் தான் அந்த பலன் என்ற துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியும் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ நீங்களும் இதை கேட்டு இதை புரிஞ்சு கொண்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். உங்களுக்கும் இந்த துஷ்டியிலிருந்து மீண்டு உலகை வென்று மரணத்தை வென்று, இந்த சிஸ்டம் மட்டும்தான் இங்கே நடக்குது, எதுவுமே கிடையாது. துஷ்டி இல்லைன்னு சொன்னால் சிஸ்டம் மட்டும்தான். வழக்கம் போல் எல்லா காரியமும் நடக்கும், எல்லா செயல்களும் நடக்கும், எல்லா வேலைகளும் நடக்கும். ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் வேலைகள் நடக்கும். சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சொந்தக்காரர் இல்லாமல், இதற்கு பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் சொந்தக்காரர் இல்லாமல் போகிறார். அப்போ சாமானியமான முறையில் எல்லாமே நடக்கும். இதுதான் எளிமையான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போது அந்த ஈகோ இல்லை, ஈகோ அழிஞ்சு போயிடுச்சு, மனதில் எழுந்துக்கூடிய தீ அழிஞ்சு போச்சு. அப்போ சாமானியமான முறை, எளிமையான வாழ்க்கை. இந்த தாமரை இலையில் நீர் போல இந்த ஒட்டி கொள்ளவும் இல்லாமல் விலகி கொள்ளவும் இல்லாமல் அந்த மஜ்ஜை ஞானங்கிற மத்திய நிலையத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். அது சாமானியமான முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எது இருந்தாலும் ஒன்று தான், எது இல்லைனாலும் ஒன்று தான். எப்படி இருந்தாலும் ஒன்று தான், எப்படி இல்லாட்டியும் ஒன்று தான். எனக்கு தேவையான மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. என்னுடைய
நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. எது நடக்குதோ அந்த நொடிக்கு அவர் அந்த நொடியில் அவர் இருக்கும்போது அது எதுவாக இருந்தாலும் அதை அவர் சாமானிய முறையில் ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு நிறைவோடும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார். இதுதான் இந்த சுபாவம். அப்போது இந்த சுபாவத்தில் அவருக்கு ஈகோ இல்லாமல் போகுது. அந்த ஆணவம் அகங்காரம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை. சாமானியமான எளிமையான வாழ்க்கை. தரையில் நடந்து போகும், தரையில் இந்த பூமியில் காலை வச்சு நடந்து போகும் சாமானியமான எளிமையான மனிதனாக வாழ்வார். அவர் ஆடம்பரமான கிடையாது, அகங்காரம் கிடையாது, எளிமை, மிகவும் அமைதி, மிகவும் ஆனந்தமான நிலை. அவர் சிரித்து கொண்டே மன மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார். அப்போ இதுதான் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி தேவை. ஏன்னா போட்டி, பொறாமை, பழிவாங்கல், களவு, திருச்சு, வஞ்சகம், கப்பட்டித்தனம் இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நிரம்பி கிடக்கு. அப்போ இது எல்லாமே அழிஞ்சு போனதன் பிறகு சாமானியமான எளிமையான வாழ்க்கை, மனமகிழ்ச்சி, நிம்மதி. இப்படி வாழ்பவர் மற்றவருக்கு உதவியாக இருப்பாரே தவிர மற்றவரின் நல்வாழ்வுக்காக அவரை அர்ப்பணிப்பாரே தவிர மற்றவர் மீது கருணை காட்டுவாரே தவிர மற்றவர் மீது இரக்கம் காட்டுவாரே தவிர போட்டி பொறாமைப்படுவதற்கோ களவு திருச்சு செய்வதற்கோ அப்படி ஒன்று அவருக்கு எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒன்று அவருக்கு எப்போவுமே அகப்படாது. அப்படி ஒன்று அவருக்கு எங்கேயுமே இல்லை. அப்படி ஒன்று அவருக்கு அப்போ அந்த சுபாவத்துக்கு அவர் என்றைக்குமே போக மாட்டார். அப்போ இதுதான் சங்கித்தே நிப்பிதா, புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது புரிந்து கொண்டதன் பிறகு இவருடைய இந்த உள ரீதியிலான மாற்றம் அடைந்ததன் பிறகு இவருடைய செயல்பாடுகள் முற்றுமுழுதாக வித்தியாசமான முறையில் முற்றுமுழுதாக அது வேறுபட்ட நிலையில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடக்கிறது. ஏன்னா அவருக்குன்னு செய்து கொள்வதுக்கு இந்த உலகில் எதுவுமே இல்லை. அவருக்கு நான் இதை பெற்றுக்கொள்ளணும், இதை அடையணும், அதை நான் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லி பிடித்து கொள்வதுக்கோ இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயுமே அவருக்கு இல்லை. அப்படின்ற நிலையை அடைந்ததன் பிறகு அவருக்கு மற்றவர் மீது கருணை வருமே தவிர மற்றவர் மீது இரக்கம் வருமே தவிர மற்றவர் மீது அன்பு வருமே தவிர மற்றவர் மீது அந்த மற்றவர் படும் வேதனையை அவருக்கு நன்றாக புரியும். மற்றவர் படும் கஷ்டம் அவருக்கு நன்றாக புரியும். மற்றவர் படும் துயரம் அவருக்கு நன்றாக புரியும். அந்த துயரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து மீட்டு எடுக்க அவரால் முடிந்த உதவிகளை முடிந்த வரையில் செய்வாரே தவிர அவர் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் எப்போவுமே செய்ய மாட்டார். இதுதான் ஆரியர்களின் சுபாவம். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவரின் சுபாவம் இதுதான். அப்போ அவர் மூச்சு நிற்கும்பற்றை மற்றவருக்காகவே வாழ்வார். உலகத்தின் மற்றவருக்காக அவருடைய வாழ்க்கை அர்ப்பணமாகும். அவர் மூச்சு நின்றாலும் மற்றவருக்காகவே நிற்குமே தவிர அவருக்கு இன்னும் செய்து கொள்ள இங்கே ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை. அப்போ இதுதான் மகா காம்பீரம், மகா முனிவர்களின் சுபாவம் இதுதான். அப்போ இதை யாரையும் ஏமாற்றி கஷ்டத்தில் போட்டு சம்பாரித்து கொள்ளணும், நான் பெரிய புகழ்ச்சி அடையணும், என்னை நான் உலகத்துக்கு காட்டிக்கொள்ளணும் அப்படின்ற துஷ்டியிலும் அவர் இல்லை. ஏன்னா அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. எப்படி தன்னுடைய உருவத்தை காட்டிக்கொண்டு பெரிய ஆளை போல் யூடியூப்லேயும் இன்றைக்கி டிவிலையும் ஃபேஸ்புக்லேயும் தன்னுடைய உருவத்தை காட்டிக்கொண்டு தான் பெரிய ஆள், நான் ஞானம் அடைஞ்சு விட்டேன், நான் ஞானி அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்ளும் அளவுக்கும் அவர் அப்படி ஒருத்தரும் இல்லை. ஏனென்றால் இந்த உடலில் நான் இல்லை என்றால், இந்த சென்சர்களில் நான் இல்லை என்றால் அவர் காட்டிக்கொள்வது யாரை? இந்த உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இருப்பது யாரை? இல்லை, அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது. அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போது தன்னை அடையாளப்படுத்த மாட்டார், தன்னை உலகத்துக்கு காட்ட மாட்டார், தான் பெரிய ஆளுன்னு அவர் காட்டிக்கொண்டு போக மாட்டார். ஏன்னா அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போது இந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்தவர் இவர் தான். சுபாவ தர்மமும் இவரும் ஒன்று தான். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவரின் ஆரியவரின் சுபாவமே தான். அப்போது நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேளுங்க. உங்களுக்கும் இது இந்த துன்பத்தில் மீள, மனதில் மீள, நிர்வாணம் அடைய இந்த நிரந்தரமான வழி உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.